ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான கேரட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 400 ml ஃபில் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் க்ரீம் மில்க் எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், தேவையான அளவு நெய், கிறிஸ்மஸ் பழம். இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் இந்த சூப்பரான இனிப்பை. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ கேரட் தோல் மட்டும் சீவி குக்கரில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெயிட் வச்சு கேரட்டை நல்லா ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, கேரட்லேயே அந்த தண்ணி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். சூடாகவும் இதில் நம்ம ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிறிஸ்மஸ் சேர்த்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம கேரட்டோடு சேர்த்து வேக வச்சிட்டோம். இப்போது பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது கேரட்டை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாலோடு சேர்த்து. இந்த கேரட் பாயாசத்தோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வேறு எந்த ஃபுட் கலருமே சேர்க்க வேண்டியதில்லை. இது ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் ஒயிட் சுகரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது இதில் ஃப்ளேவருக்கு 2 ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கேஷ்யூவும் கேரட்டோடு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். கேரட் வச்சு செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக் ஆகிடுச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கேரட் பாயாசம், கேரட் கீர் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இனிப்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.